முருகப்பெருமான் தமிழ் கடவுளாக மட்டுமல்லாமல் குறிஞ்சிமலை தலைவனாக இருக்கிறார். முருக வழிபாடுங்கிறது தமிழர்களின் மக்களின் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்ததாக இருக்கு. கடவுள் நேரிலே வந்து மக்களை காத்து அருள் புரிவார்ங்கிறது 64 திருவிளையாட்டுகள். இதெல்லாம் தமிழர்கள் பெருமையோடு நினைச்சு பார்க்க வேண்டிய ஒண்ணு. முருகனை வேற ஒரு பெரிய தனிப்பட்ட கடவுள் மாதிரியே நினைக்க மாட்டாங்க. நம்ம வீட்டுல ஒரு முருகன் மாதிரியும், நம்ம வீட்டுல ஒரு குழந்தை மாதிரியும், ஒரு பையன் மாதிரியும் தான் நம்ம மக்கள் அன்போடும் பற்றத்தோடும் பாசத்தோடும் பண்றதுனால அந்த ஆற்றலை நம்ம உணரலாம். தமிழ்ச்சங்கத்தின் 2வது தலைவராகவும் முருகன் தான் இருக்கிறார். ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது அறுபடை வீடு தான். அறுபடை வீடை தாண்டியும் முருகன் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ரத்தத்துல கலந்து போன ஒரு விஷயம் இல்லையா? இன்னைக்கு நம்ம கூட இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் தலைவர் சித்தர் மூங்கிலடியார் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட பழனிமலை ரகசியம், அப்புறம் சித்தர் போகர் உருவாக்கிய நவபூசண சிலைகள் பற்றிய உண்மைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேங்க. நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்க சார். மகிழ்ச்சி. முருகன் வழிபாடு அப்படின்றது பாத்தீங்கன்னா அறுபடை வீடுகளே முடிந்து விடுற ஒரு விஷயமா, இல்லைன்னா மக்கள் வாழ்க்கையில முருகன் வழிபாடு அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு ஆதிக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, தமிழ் கடவுள் முருகன் நம்ம சொல்றோம், கேட்டீங்களா? அதனால தமிழர்களுடைய வாழ்க்கையில எங்கேயும் நிறைந்து இருக்கிறது இந்த முருக வழிபாடு. சிவபெருமான் தான் அண்டபேரண்டங்கள்ல இருந்து வந்து தமிழ் சங்கத்தின் தலைவராக இருந்து தமிழ் மொழியை மக்களுக்கு வழங்குகிறார். இந்து மதத்தை வழங்குகிறார், இந்து வேதத்தை வழங்குகிறார். அவர் தான் முதல் பாண்டிய மன்னனாகவும் இருக்கிறார், பாண்டிய வம்சத்தை துவக்கிறார். எல்லாமே சிவபெருமான் தான் அண்டபேரண்டங்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறார். அந்த சிவபெருமான் இந்த மண்ணுலகத்துல இருக்கின்ற இமயமலையின் இப்ப இருக்கிற இமயமலை இல்ல, இப்ப இருக்கிற இமயமலை வந்து காலத்தால இப்ப இருக்கிற நம்ம பொதிகை மலை இருக்குல்ல, மேற்கு தொடர்ச்சி மலை, இதை விட காலத்தால பல லட்சம் ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்ததுதான் அந்த பொதிகை மலை. இளமுறியான ஒரு கண்டம் இருந்தது. அந்த கண்டம் கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா தென் துருவத்தை பகுதியில ஒரு மலை இருந்தது. அந்த இமயமலையின் தலைவனாக இருந்தவரின் மகளைத்தான் பார்வதிங்கிறவர் திருமணம் செய்து கொண்டார். பார்னா உலகம், வதினா வசிப்பவள். இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு பெண்ணை மணந்து கொண்டு அந்த 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் முருகப்பெருமான். அப்ப தமிழ்ச்சங்கத்தின் 2வது தலைவராகவும் முருகன் தான் இருக்கிறார். அப்ப தமிழ் கடவுள்ங்கிறதுனால தமிழர்களை காப்பாற்ற வேண்டும்ங்கிறதுனாலையும், அது மட்டுமல்ல சிவபெருமானோட நோக்கம், இதெல்லாம் நம்ம போன எபிசோட்லயே நம்ம கவர் பண்ணியிருந்தோம். சிவபெருமானோட நோக்கம் வந்து இந்த மண்ணுலகம் வந்து அழியாம நிலைபேறு பெறணும், அழியாத்தன்மையை பெறணும், இம்மார்டாலிட்டி அடையணும். அதற்கு என்ன செய்யணும்னா உலகத்தில் இருக்கிற செடி கொடி மட்டுமல்லாமல், விலங்குகள் மட்டுமல்லாமல், மனிதன் எல்லாமே கடவுள் தன்மையை அடைஞ்சிருச்சுன்னா இதற்கு அழிவு கிடையாது. அந்த வகையில அதை உருவாக்கணுங்கிறதுக்காகத்தான் சிவபெருமான் வந்து இங்கிருந்து வந்து இந்து மதத்தையும் தமிழ் மொழி மூலமாக வழங்குகிறார். இந்த இந்து மதம்ங்கிறதெல்லாம் தன்னுடைய அண்டபேரண்டங்கள்ல இருந்து வரும்பொழுது தன்னுடைய தாய் மதமான இந்து மதத்தை, தாய் வேதமான இந்து வேதத்தையும் தான் கொண்டு வர்றாரு. தன்னுடைய தாய்மொழிய தமிழ், அது அண்டபேரண்டங்கள்ல பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அங்க வந்து எழுத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்குது. இந்த மண்ணுலகத்திற்கு தேவையான அளவுக்கு அந்த தமிழ் மொழியை இங்க சுருக்கி வழங்குகிறார். அப்ப அவருக்கு இந்த மண்ணுலகத்தின் மூலமாக இருந்த பார்வதி தேவியுடன் இருந்து பிறந்த குழந்தை தான் முருகப்பெருமான். அப்ப இந்த உலகத்துல விண்ணுலகத்திற்கும் மண்ணுலகத்திற்கும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அருளாற்றலோடு பிறந்த குழந்தை முருகப்பெருமான். என்னதான் இருந்தாலும் சிவபெருமான் வந்து அண்டபேரண்டங்கள்ல இருந்து வந்திருக்கிறார். அவர் தான் நமக்கு எல்லாம் கொடுத்தா கூட இந்த பொறுப்பை முருகப்பெருமான் எடுத்துக்கிறார். நான் தான் இந்த மண்ணுலகத்துல பிறந்த முதல் அருளாற்றல் ஒன்று இருந்து மண்ணுலகத்திற்கும் விண்ணுலகத்திற்கும் இணைந்த ஒரு கடவுள், பீடாதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் ஆற்றல் இல்லை வந்தது. அதனால இந்த உலகம் நிலைபேறு பெறுங்கிறது அந்த சிவபெருமானுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுல பெரும்பங்கை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறதுக்காகத்தான்
அறுபடை வீடுகள்ல எல்லாம் உண்மையிலே 18 படை வீடுகள்ல முருகப்பெருமான் நிறைந்திருந்தாரு. அதுல 6 படை வீடுகள் மனிதர்களுக்கு, 6 படை வீடுகள் தேவர்களுக்கு, மற்றும் 6 படை வீடுகள் சித்தர்களுக்கு, இப்படின்னு வச்சிருக்கிறாங்க. மனிதனுக்குள்ள அந்த அறுபடை வீடுகள்ங்கிறது அது மனிதருக்குள்ளதுங்கிறதுனால நம்முடைய அது மக்களிடையே அது வழிபாட்டிற்கு மிகவும் பெரிய அளவில் முருகனோட வாழ்க்கை வரலாற்றில் அது 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 ஒரு பங்கு பற்றி இருக்கிறது. இதுதான் அதான் முருகப்பெருமான் தமிழ் கடவுளாக மட்டுமல்லாமல் குறிஞ்சிமலை தலைவனாக இருக்கிறார். ஏராளமான சங்க பாடல்கள் எல்லாம் முருக வழிபாடு இருக்கிறது. அப்ப முருக வழிபாடுங்கிறது மக்களுடைய மக்களின் வாழ்க்கையோட பின்னி பிணைந்ததாக இருக்கு. ஐயா, நீங்க சொல்லியிருந்தீங்க முருகன் கீழே இருந்தாங்க அப்படின்னு. முருகன் தானே மேல இருப்பாங்க, எப்படி இந்த தண்டாயுதபாணின்னு சொல்றீங்க? அதாவதுங்க, முருகன் வேற, தண்டாயுதபாணி. தண்டாயுதபாணிங்கிறவரு முதல் யுகத்துல வாழ்ந்த ஒரு சித்தர். அவருடைய ஆற்றலை தான் இங்க வச்சு இதுல வழிபடுறார். முருகப்பெருமான் கீழே இருக்கிற திருவாவினன்குடியில நம்ம 18 படை வீடுகள் சொன்னால 6 படை வீடுகள் மனிதர்கள, அதுல திருவாவினன்குடி தான் ஒன்னே தவிர பழனி மலை கிடையாது. நீங்க இப்பவும் இந்து சமய அறநிலையத்துறை ஆவணங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா திரு ஆவினன்குடிங்கிறது வேற கோயில், மேல இருக்கிற தண்டாயுதபாணிங்கிறது வேற கோயில். இப்ப திரு ஆவினன்குடி எது வருது? முருகப்பெருமான் அங்க நிலை பெயர் பெற்ற இடம். எதற்காக? இந்த உலகத்தை அழியாத்தன்மை பெற செய்யணுங்கிறதுக்காக, இமார்டாலிட்டி அடைய வைக்கணுங்கிறதுக்காக நிறை பெயர் பெற்ற இடம். அங்க யாரெல்லாம் திரு ஆவினன்குடினா, திருனா திருமகள், அப்புறம் சூரியன், காமதேனு, அப்புறம் பூமாதேவி, அப்புறம் அக்னி தேவன், எல்லாருமே முருகப்பெருமானை வழிபட்டு சென்ற இடம். அது சிறப்பு. திருவாவினன்குடி கீழே இருக்கு. அப்போ கீழே வேலோட தான் இருப்பாரு முருகன். மயில் மேல ஏறி வேலாட தான் இருக்கிறார். அப்ப மேல இருக்கிறது தண்டாயுதபாணிங்கிறது அது அது முதல் யுகத்துல வாழ்ந்த ஒரு சித்தர். அந்த சித்தரோட ஆற்றலின் துணைவாகத்தான் அந்த சிலை நிறுவப்பட்டது. அதனால கீழே இருக்கிறது வேற, மேல இருக்கிறது வேற. வேற ரெண்டும் ஒண்ணுன்னு நினைக்கிறது தவறு. ஆனா திருவிளையாடல்ல இந்த கதை இப்படித்தானே சொல்லியிருக்காங்க இல்லையா? என்ன கதை சொல்லியிருக்காங்க? முருகன் இந்த மாதிரி கோச்சிட்டு போயிட்டு பழனியில உட்காந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கூற்று இருக்கு. அது நீங்க எப்படி மறுத்து பேச முடியும்? நீங்க நல்லா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இது பெரும்பாலான மக்கள் திருவிளையாடல்ல இது இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம், அந்த காலத்துல திருவிளையாடல்னு அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த படம் ஒண்ணு வந்திருக்கு. அதுலதான் ஒரு வசனம் வரும், எமது திருவிளையாடல்களில் இது ஒன்று. உண்மையிலே திருவிளையாடல் புராணம்ங்கிறது அந்த 64 திருவிளையாடல்களை கொண்ட நூல். அந்த திருவிளையாடல் புராணம் நூலில் இது கிடையவே, இந்த வரலாறு கோவிச்சிட்டு போனாருங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா முருகப்பெருமான் பாருங்க, சிவபெருமானின் முழு ஆற்றலாக பிறந்திருக்கிறார். இந்த மண்ணுலகத்துல ஒரு அதாவது சிவபெருமான் அண்டபேரண்டங்கள்ல இருந்து ஒரு சிவபெருமானின் ஆற்றலாகவே உருவெடுத்திருக்கிறார். அவர்கிட்ட இந்த மாதிரி அஞ்ஞானமான செயல்களோ செயல்பாடுகளோ எதுவுமே இருக்காது. அப்பா கூட கோவிச்சிட்டு போற அளவுக்கு ஒரு ஒரு அருளாற்றலோ சிந்தனை ஆற்றலோ இல்லாத கடவுள் முருகப்பெருமான் கிடையாது. இது முருகப்பெருமானுடைய புகழை திட்டமிட்டு அழிக்கணும்னே உள்ள புகுக்கப்பட்ட கதை. ஏன்னா வட இந்தியாவில் போயிட்டீங்கன்னா முருகப்பெருமான அந்த கோயில்களே பெரும்பாலும் இருக்காது. ஏதாவது 1-2 கோயில் இருக்கும். அவங்களுமே அதை சுப்பிரமணியம் சொல்லுவாங்க, ஸ்கந்தன்னு சொல்லுவாங்க, இப்படித்தான் சொல்லுவாங்களே தவிர இந்த நம்ம முருகப்படிவான் வழிபாடுக்கும் அங்க வழிபாட்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இப்ப இங்க வாங்க, 64 திருவிளையாடல்கள் உள்ள திருவிளையாடல் புராணம் நூல்ல இந்த கதை கிடையாது. ஞானப்பழத்துக்காக நின்னாருங்கிறது கிடையாது. அப்ப ஞானப்பழத்துக்காக ஒரு கோலை வச்சுக்கிட்டு நின்னாருங்கிறதும் கிடையாது. முருகப்பெருமான் எப்பவும் வேலோட தான் இருக்கணுங்கிறது தான் அடிப்படை. இந்த கதை எங்க வருதுன்னா, இந்த பழனியோட தலபுராணம் பிற்காலத்துல, ரொம்ப பிற்காலத்துல எழுதப்படுகிறது. அந்த தலபுராண கதையில இருக்கிறத தவிர வேறு எங்க புராண நூல்கள்லையுமே சரி, சங்க பாடல்கள்லையுமே சரி, இந்த பழத்துக்கு கோவிச்சிட்டு போய் நின்னாருங்கிறது கிடையவே கிடையாது. தமிழர்கள் புரிந்துக்கணும். திருவிளையாடல் புராணத்தை 64 வரலாறுகள் தான். அந்த 64 வரலாற்றிலையும் கடவுள் மனிதனை காண இந்த பூ உலகத்திற்கு வருவார், மக்களோட கலந்து பேசுவார், மக்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பாருங்கிறது உலகத்துல எந்த நாட்டிலையும் வரலாறு கிடையாது, எந்த மொழியிலையும் வரலாறு கிடையாது, எந்த இனத்திற்கும்
வரலாறு கிடையாது. எல்லாம் கடவுள்னா பரமண்டலத்தில் இருப்பாரு, எங்கேயோ இருப்பாரு. அப்பப்ப தூதர்களை அனுப்புவார், இல்லைன்னா தேவகுமாரனை அனுப்புவாருங்கிறது தான் எல்லா மதங்களும் உலக மதங்கள் சொல்லும் வரலாறு. ஆனா கடவுள் நேர்ல வந்து மக்களை காத்து அருள் புரிவாருங்கிறது 64 திருவிளையாடல்கள். இதெல்லாம் தமிழர்கள் பெருமையோடு நினைச்சு பார்க்க வேண்டிய ஒண்ணு. அந்த திருவிளையாடல் 64 என்னங்கிறதையாவது புரிந்து கொள்ளணும். இது 64 திருவிளையாடல் புராணத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இது திருவிளையாடல்ல இல்ல. ஒரு திரைப்படத்தில் இருக்கிற ஒரு வசனத்தை நம்புவாங்களே தவிர மக்கள் அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கணுங்கிற, படித்து பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்துச்சுதுன்னா இதை மாதிரி இதெல்லாம் விலகி போய்விடும். அப்ப முருகப்பெருமான் இருக்கிறது கீழே ஆவினன்குடி. அதனால தான் இந்து சமய அறநிலைத்துறை அதை 2 கோயிலாக பிரித்து வச்சிருக்கிறது. கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது ஒரே கோயில் தான் வச்சுக்கலாமே, ஒன்னாமே வச்சுக்கலாமே. அதனால மேலே இருக்கிறது வேற கோயில், அவருக்கு தனி. இப்பவும் வழிபாடுகள் வந்து இப்ப கீழே வந்து இந்து சமய அறநிலையத்திலிருந்து பிறமண்ணினரான பிராமணர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா மேல வந்து அந்த போகர் சமாதி இருக்குது இல்லையா, அந்த போகர் சமாதிக்கு கீழே அதிலேயே தான் சித்தர் புலிப்பாணி ஆசிரமம்னு இருக்கிறது. அவர்கள் எல்லாம் தமிழர்கள் தான் மேல பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு காலத்துல எல்லா 2 கோயிலுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சரி மேல இருக்கிற போகர் சமாதியில தமிழர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா போகர் வச்ச அந்த சிலையில, நவபாசான சிலைக்கு தமிழர்கள் பூஜை செய்யவில்லை. இதெல்லாம் பிற்காலத்துல அந்த தெலுங்கு மன்னர்கள் காலத்துல இருந்தது. அதெல்லாம் வரலாறு தனியா இருக்குது. அங்க இருக்க அந்த படைத்தளபதி வராது, தெலுங்கு பேசக்கூடியவர். நான் வந்து தமிழர்கள் கையில எப்படி திருநீர் குங்குமம் எல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு தான் முதல்ல பிறமண்ணினராக உள்ள வைக்கிறார். இதற்கு இன்னும் நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் தான் கீழே இருக்கிறது வரைக்கும் தான் முருகப்பெருமானுடைய கோயில்கிறத நம்ம புரியணும். திருவிளையாடல் புராணத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கதை தவறுன்னு புரிஞ்சுக்கலாம். தண்டத்தை வச்சுக்கிட்டு முருகர் நிற்க மாட்டாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு கேளுங்க, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடங்கிறது எல்லாருமே சொல்றது. இப்ப குன்றுல தானே இருக்கிறாரு. சரிங்க ஐயா. இன்னொரு கூற்றுமே எனக்கு இருக்கு. குன்று இருக்க இடம் எல்லாம் முருகப்பெருமான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு. அதையும் நீங்க தப்புன்னு சொல்றீங்க. இதுக்கான ஒரு விளக்கம். அதாவதுங்க, குன்று இருக்க அறுபடை வீடுகள்ல நீங்க எடுத்துக்கிட்டுங்க. நம்ம நம்ம இது இருக்கு பாருங்க, திருச்செந்தூர் இருக்கிற திருச்சீர் அலைவாய், அங்க குன்று இருக்குதா? சரி. திருப்பரங்குன்றத்திலையும் கீழே தான் இருக்குது. குன்றின் மேலேயும் கோயில் இருக்குது. ஆனா முதன்மையான கோயில் வந்து கீழே இருக்கிற கோயில் தான் முதன்மையாக. அது ஒரு குடவரை கோயில் தான், கீழே தான் இருக்குது முதன்மையான கோயில். அப்ப திருச்சிறு அலைவாயில கிடையாது, இங்க கிடையாது. அப்ப 60 வீடுகளும் 18 படை வீடுகளும் குன்றின் மேலதான் இருக்கணுங்கிறது இல்ல, குன்றை சார்ந்து இருந்தா போதும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எளிதாக நமக்கு வரலாறுகள் புரிந்து கொள்ளலாம். பழனி மலைக்கு போனாலே எனக்கு ரொம்ப எனர்ஜி வந்துடும். அது ஒரு எனர்ஜிக் சென்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தண்டாயுத பாணி இருக்கிற அந்த சிலையோட அமைப்பும் அங்க இருக்கிற அதிர்வுகளுமே மக்களோட மைண்ட் செட்டுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது, அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. இது வந்து பழனி மலைக்கேன்ட்டு இல்லை, அறுபடை வீடுகள்ல எதுக்கு போனாலுமே சரி, முழுக்க அந்த ஆற்றலையும் தெய்வீகத்தன்மையும் உணரலாம். ஏன்னா முருகப்பெருமான் தமிழ் கடவுள், இந்த உலகம் நிறைவேறு பெறணுங்கிறதுக்காகத்தான் அங்க இருக்கிறார். அப்ப தமிழர்கள் யார் போனாலுமே அந்த ஆற்றலை நம்ம அதிகமாக உணரலாம். ஒண்ணு. ரெண்டாவது, முருக வழிபாடுங்கிறது பக்தர்களோட முழு எண்ணத்தோடையும் முழு சிந்தனையோடையும் பக்தர்கள் வந்து அந்த அந்த பாரம்பரிய முறைப்பள்ளியிலே காவடி எடுத்துட்டு போவாங்க. முருகனை வேற ஒரு பெரிய தனிப்பட்ட கடவுள் மாதிரியே நினைக்க மாட்டாங்க. நம்ம வீட்டுல ஒரு முருகன் மாதிரியும், நம்ம வீட்டுல ஒரு குழந்தை மாதிரியும், ஒரு பையன் மாதிரியும் தான் நம்ம மக்கள் அன்போடும் பற்றத்தோடும் பாசத்தோடும் பண்றதுனால அந்த ஆற்றலை நம்ம உணரலாம். ஒண்ணு. ரெண்டாவது, அங்க இருக்கிற அந்த நவபாசான நவநஞ்சு சிலை, அந்த நவநஞ்சு சிலை இருக்கிறதுனால அதோட ஆற்றலும் நம்ம உணரலாம், நிச்சயமாக உணரலாம். ஓகே சார். இப்ப போகர் சித்தர் வந்து பழனிமலை அடிவாரத்துல அந்த ஜீவ சமாதியில இன்னும் இருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு விஷயம் கேள்விப்படுறோம். அவங்களோட அருள் வந்து இன்னமும் எப்படி மக்களுக்கு கிடைக்குது, அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. அதாவது அது அடிவாரத்துல இல்ல, அடிவாரத்துக்கும் மேலுக்கும் இடையில, கிட்டத்தட்ட மேலேயே தான் அவருடைய சமாதி இருக்குது. அது சித்தர் புலிப்பாணி ஆசிரமம் இருக்கிறாங்க. தமிழர்கள் தான் போய் அங்க பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தமிழர்கள் பூஜை செய்யறதுனால அதோட ஆற்றல் வந்து எப்படினாலும் சரி, அந்த தமிழர்கள் செய்யும் பூஜை ஆற்றல் வந்து தமிழர்களுக்கு அதிக அளவுல ஆற்றலை கொடுத்து கொண்டிருப்பதனால எல்லாரும் அங்க போய் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த அதிர்வலைகளும்
பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷனுக்கும் அந்த சித்தர் போகர் அவர்களின் சமாதம் ஒரு முதன்மையான காரணம். அங்கே இருக்கிற தமிழர்கள் செய்யும் வழிபாடும் அதற்கு முதன்மையான ஒரு காரணம். ஓகே சார். இப்ப நம்ம வழிபடுற அந்த சிலை வந்து நவபாசன சிலை தானா? இல்ல சிலைகள்ல வந்து ஏதாவது மாற்றம் இருக்கா? அத பத்தின கருத்து சொல்லுங்க. அதாவது இப்ப இருக்கிறது முழுக்க முழுக்க நவபாசான நவநஞ்சு சிலை தான். நாம் அத பார்த்து ஒரு ஒரு 11, 12, 13 வருடங்கள் இருக்கும். அதற்கு பிறகு பார்க்கல. அதுக்கு பிறகு மாத்துனாங்களா இல்லையாங்கிறது தெரியல. இடையில ஒரு ஒரு குறிப்பிட்ட இதுல தங்கத்த வச்சுட்டு, தங்கச் சிலைய வச்சுட்டு அத எடுக்கணுன்ட்டுலாம் இருந்தது. ஆனா அந்த அது தங்கச் சிலை அதுல வைக்கப்படவில்லை. அதுல மாத்தியிருக்க மாட்டாங்கங்கிறது தான் என்னுடைய அ எண்ணமும் கூட. ஆனா, அதுல என்ன ஆச்சுதுன்னா, இந்த பழனிய சுத்தி ஏராளமான சித்த மருத்துவர்கள் எல்லாம் நெறைய பேர் உண்டு. பாருங்க நீங்க ஒரு சித்த மருத்துவர்கள் அந்த அளவுக்கு அங்க இருக்கணும்னா, அது மூலிகைகள் சார்ந்த இடத்துல தான் இருக்க முடியும். பழனி மலையில எந்த மூலிகையுமே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். அப்ப மூலிகைகள் வேணும்னா, ஒண்ணு பொதிகை மலைக்கு வரணும், மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வரணும். அ அ இ இ இந்த இந்த சதுரகிரியில இருக்குது. கொல்லிமலையில இருக்குது. இத மாதிரியான இடங்கள்ல இருந்து தான் இருக்குது. அப்ப அங்கெல்லாம் இல்லாத சித்த மருத்துவர்கள் கூட்டம் இங்க இருக்குதுன்னா, இங்க நவநஞ்சுங்கிறது ஒரு அமிர்தம் மாதிரி தான். ஒரு சின்ன பொடிய எடுத்து ஒரு ஒரு பெரிய பெரிய அண்டா அளவுக்கு இதுல போட்டு ஒரு 48 நாள் போட்டு திருநீர்ல போட்டு அத கலந்து வச்சிருந்தோம்னா, ஒரு சின்ன ஒரு 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 துளி போதும். ஒரு துளிய 48 நாளைக்கு நல்ல திருநீர் தயாரிச்சு புடம் போட்டு பசுஞ்சாணத்துல தயாரிக்கப்பட்ட அந்த இதுல போட்டு வச்சிருந்தோம்னா, அவ்வளவுமே அருளாற்றல் பெற்றதாக ஆகிடும். அவ்வளவுமே நோய் தீர்க்கும் மருந்தாக ஆயிரும். அப்போ ஒரு சின்னதா எடுத்து 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 பல ஆண்டு காலமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த முறைகள் இருந்தது. அந்த தெலுங்குக்காரர்கள் வந்து அதன் மூலமாக பிறமண்ணினர்கள் போக ஆரம்பிச்ச பிறகு தான் இந்த இதெல்லாம் வச்சது. அதுலலாம் நெறைய அந்த சிலையிலிருந்து சுரண்டி 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 எடுத்து இத மாதிரி உருவாக்கி விட்டார்கள். அது சிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அத சுரண்டி எடுத்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறதே தவிர, ஆனா சிலை முழுக்க முழுக்க நவநஞ்சு சிலை தான். இப்பவும் இருக்குது. 11 வருடங்களுக்கு முன்னாடி நான் பார்த்துக்கும்போது அது நவநஞ்சு சிலையாத்த அதற்கு பிறகும் மாற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. மாற்றி இருந்ததுங்கன்னா, இயற்கை சூழல்ல பல மாறுபாடுகள் இருக்கும். அத வச்சு எங்களால எளிதாக கணிக்க முடியும். நான் 11 வருடங்களா நான் போய் பார்க்கல. ஆனா அது அ முழுக்க முழுக்க நவநஞ்சு சிலை தான்ட்டு உறுதியாக ஏற்றுக்கொள்ளலாம். சரிங்க ஐயா. இப்ப நம்ம போகர் சமாதிக்கும், முருகனோட கருவறைக்கும் இடையே வந்து ஒரு ரகசிய சுரங்கப்பாதை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வழியா தான் நம்ம போகர் வந்து முருகன வழிபடுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அத பத்தின கருத்துக்கள் சொல்லுங்க. அதாவது அது உறுதிப்படுத்தக்கூடிய தகவலா இல்ல. ம். ஏன்னா, அது வழியா இப்பமும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்ங்கிறது ஒரு 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 நம்பிக்கை சார்ந்ததா தான் இருக்கிறதே தவிர, போகர் அங்க ஒரு ஒரு அதாவது அ அந்த கோயிலுக்கு கீழ நிலவறைகள் இருக்கலாம். ஏன்னா, இவரு அந்த ந 9 சிலை 9 நவநஞ்ச வச்சு செய்யும்போது, அதற்குரிய பொருட்கள் இருக்குது. அத உருவாக்குறதுக்கு உண்டான அந்த பாத்திரங்கள், அதுவுமே எல்லா பாத்திரத்தையும் வச்சு அதை செய்துவிட முடியாது. அந்த நஞ்சின் ஆற்றலை தாங்கக்கூடிய அளவுக்குள்ள அந்த பாத்திரங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அதெல்லாத்தையுமே கீழ அது ஒரு நிலவறை மாதிரி வைத்திருந்திருக்கலாம். இதுதான் எங்களோட கணிப்பு. ஏன்னா, போகர் வந்து அதை நிறுவி அங்கிருந்து நேரா போய் வணங்கி கொண்டு தான் இருந்தார். இப்ப அவரு அந்த இது வழியோடி போறாருங்கிறதெல்லாம் இப்ப ஏன் நேரடியா மேல போய் கும்பிட முடியாதானே? அதெல்லாம் ஒரு வரலாறு இருக்குது. ஆனா அதற்கு கீழ நிலவறைகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எத வச்சு அந்த நவநஞ்சு உருவாக்குனாரோ, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு அதுக்குண்டான கருவிகள் எல்லாத்தையுமே கீழ வச்சிருக்கலாம்ங்கிறது சில குறிப்புகள்ல இருக்கிறது. ஆனா இதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய ஒண்ணுதான். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. வராகி ஊடகத்தாருக்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள். மாசிமக வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.